Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள குளங்களில் மீன்பிடிக்க அனுமதி கேட்டு மீனவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கலிக்கநாயக்கன்பட்டி, ஆயக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குளங்களில் மீன்பிடிப்பதற்கான ஏலம் வெளியூரை சேர்ந்த நபர்களும் கைப்பற்றும் விதமாக ஆன்லைனில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உள்ளூர் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவர்கள் புகார் அளித்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உள்ளூர் மீனவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே கருக்குடி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டித்து மாணவர்களுக்கு பெற்றோர்களே கல்வி கற்பித்து வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருக்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் 8 மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒருவரும் உதவி ஆசிரியர் ஒருவரும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு முறையாக கல்வி கற்றுக் கொடுக்காமல் இருந்ததால் அது குறித்து தட்டி கேட்ட பெற்றோரை தலைமை ஆசிரியர் ஜெயமேரி தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. அவரை கண்டித்து மாணவர்களுக்கு பெற்றோர்களே கல்வி கற்பித்து வரும் நிலையில் தலைமை ஆசிரியர் ஜெயமேரியும் உதவி ஆசிரியையும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் கடன் தொல்லையால் ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிணத்துக்கடவு கிருஷ்ணசாமிபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணகுமார் சிங்காரம்பாளையத்தைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண்ணிடம் வீடு கட்டுவதற்காக 6 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். வாங்கிய கடனுக்கு வட்டியுடன் சேர்த்து 15 லட்சம் ரூபாய் வரை திருப்பி செலுத்தியுள்ளார். இந்நிலையில் சித்ரா சரவணகுமாரிடம் வெற்று காசோலையில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு மேலும் பணம் தர வேண்டும் எனவும், இல்லையெனில் வெற்று காசோலை கொடுத்ததற்காக மோசடி வழக்கு தொடர்வேன் எனவும் கூறி மிரட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சரவணகுமார் விஷம் மருந்து குடித்து மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.